ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீன் மேக்கர் பொரிக்க போகிறோம். அது என்ன பெப்பரோட மீன் மேக்கர். பெப்பர் போட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. சிக்கன் பெப்பர் மாதிரி மீன் மேக்கர் பெப்பர். எண்ணெய் நிறையா ஊற்றிக்கிறணும். கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, அது தப்பட்டு நல்லா வதக்கிறணும். நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கும். நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இந்த மீன் மேக்கர் உப்பு போட்டு சுடி நொட்டு வச்சுருக்கோம். அப்படியே அள்ளி உள்ளே போடணும். லைட்டாக உப்பு பார்த்தாலும் கொஞ்சம் லைட்டாக வெங்காயத்துக்கு தந்தால் லைட்டாக போட்டுக்கிறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சியும் வெள்ளைப்பொடியும் தட்டி வச்சுருக்கிறேன். போட்டு நல்லா வதக்கணும். இதில் மிளகு, சீரகம், வரமிளகாய் 2 போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறணும். மல்லிப்பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கறணும். அப்படியே நல்லா வதங்கிருச்சு. இந்த எண்ணெய் அந்த தண்ணியே ஊற்றக்கூடாது, எண்ணெயிலே நல்லா வதக்கணும். சுருளில் வதங்கிருச்சு. சிம்மிலே வச்சு இது எதுக்கு இப்படி பிச்சு போட்டிருக்கேன்னா, அப்போ தான் இந்த மிளகு பொடி, சீரகம்லாம் போட்டோம்னா அதெல்லாம் சேரும். இந்த உப்பு போட்டு வேக வச்சு பிச்சு போட்டுறணும். பிச்சு 2 பிச்சு போட்டுறணும். இந்த பிச்சு போட்டோம்னா எப்போ சேர்ந்துக்கிறோம். அப்படியே லைட்டாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டு இப்படி இருக்குன்னு பாருங்கள். சுவையான மீன் மேக்கர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். தின்னு வச்சு வரேன். சூப்பராக இருக்குது. சிக்கன் வந்து இது மிளகு கறிப்பட்டை எப்படி இருக்காது மாதிரி மீன் மேக்கர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை